தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நாளை, அதாவது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளுடன் நாளை ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 18ஆம் தேதி இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு முன்பாக நாளைய தினமே இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. முக்கியமாக தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்ந்து இருந்து வருகிறது. குறிப்பாக கூட்டணி குறித்து பேசுவதற்கு குழுவெல்லாம் அமைக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் கூட இந்த கூட்டணி விவகாரம் குறித்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதிகள் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து தொடர்ந்து இழுபறியானது இருந்து வருகிறது. இதையெல்லாம் குறித்து விவாதிக்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டவருடன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முக்கிய நிர்வாகிகள், அதே போல தலைவர், மேலிட பொறுப்பாளர் ஜோடங்கர் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள். குறிப்பாக நாளைய தினம் இந்த ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி விவகாரம் குறித்தும், அதே போல திமுக கூட்டணியில் நாம் தொடர்கிறோம், எத்தனை தொகுதிகள் நாம் பெற வேண்டும், எந்தெந்த தொகுதிகளில் நாம் பலமாக இருக்கிறோம், எந்த தொகுதிகள் நமக்கு சாதகமாக இருக்கும் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட இருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், விஜயுடன் கூட்டணி செல்ல வேண்டும் என்று காங்கிரஸ் உடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் மறைமுகமாக பேசி வருகிறார்கள். இந்த விவகாரம் குறித்தும் நாளை ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. விஜயுடன் நாம் கூட்டணி சென்றால் நமக்கு என்ன பலம், அதன் மூலமாக நமக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தும் நாளை ஆலோசனை செய்யப்பட இருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நிலவரம், அதாவது இந்த தேர்தலை ஒட்டி நாம் எத்தனை தொகுதிகளை பெறலாம், நம்முடைய பலம் என்ன என்பது குறித்தும் அந்த கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட இருக்கிறது. நாம் எத்தனை தொகுதிகளை கேட்கலாம் என்ற ஒரு பட்டியலும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியல் நாளை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையிடம் கொடுக்கப்பட இருக்கிறது. அந்த பட்டியலில் குறிப்பாக 40 தொகுதிகள் வரை நாம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கேட்டு பெறலாம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தரப்பில் முடிவு செய்திருப்பதாகவும், இது குறித்தும் தலைமையிடம் அந்த விருப்பத்தை தெரிவிக்க இருப்பதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. அதே போல இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதிகள், இந்த 3 விவகாரம் குறித்து தான் நாளை முக்கிய ஆலோசனையானது நடைபெற இருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆட்சியில் எங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் என்று அவர்கள் கூறி வருகிறார்கள். ஆனால் திமுகவோ எங்களுக்கு ஆட்சியில் நாங்கள் பங்கெல்லாம் கொடுக்க முடியாது, ஆட்சியில் இதுவரை யாருக்கும் பங்கு கொடுத்ததில்லை என்று அவர்கள் கூறி வருகிறார்கள். இந்த முரண்பட்ட கருத்து தொடர்ந்து இருந்து வருகிறது. இதையெல்லாம் சரி செய்யும் விதமாக நாளைக்கு நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் இதையெல்லாம் விவாதிக்கப்பட இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பின்புதான் இந்த மாதம் இறுதியில் 28 அல்லது 29ஆம் தேதி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாட்டிற்கு வருகை தர இருக்கிறார். அப்பொழுது இந்த கூட்டத்தில் இந்த விவகாரங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டு தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுது ஒரு தெளிவான ஒரு முடிவு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் எடுக்கப்படும். அந்த முடிவு குறித்து திமுக கூட்டணியில் நாம் தொடர்கிறோமா, அவர்களுடன் நம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறோமா என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று